ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் வந்துட்டு மார்ச் மந்த்லேருந்து வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இனிமேல் கண்டினியூஸாக வந்துட்டு வீடியோஸ் வரும் அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பேன். ஆனால் பட் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு என்னால் அகெயின் ஏப்ரல் மந்த்லேருந்து என்னோட வீடியோஸுமே வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னென்னு தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ வருமா, ஸோ எப்போ வரும், ஸோ என்னிலேருந்து வந்துட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ வீடியோக்குள்ளே போக அப்படி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான செட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படின்னு அந்த ஒரு ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணால் மட்டும் தான் நம்ம சேனலில் எப்போலாம் வந்துட்டு வீடியோஸ் வருதோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே எப்போதும் போல் போகலாம். ஓகே நண்பா, நம்ம சேனலில் திருப்பி வந்துட்டு ஏன் ஏப்ரல் மந்த்லேருந்து வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மெயின் ரீசன்ஸ் வந்துட்டு நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்துட்டு நிறைய நண்பர்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்துட்டு வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்துட்டு ஒயிட் ஸ்டுடியோவில் வந்துட்டு ஷோ பண்ணும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க பல பேர், பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அதோட பல பேர். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான சைட்டை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணி நம்ம சேனலில் எப்போதுமே ஸ்டே டியூனாக இருங்க. ஸோ உங்களுக்கு விருப்பப்படுற வீடியோஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சேனலில் இதுக்காக வீடியோ வந்துட்டு ஏப்ரல் மந்த்லேருந்து அப்லோட் பண்ணலை அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடியே வந்துட்டு சொல்லியிருப்பேன், மார்ச் மந்த் வந்துட்டு ஒரு எக்ஸாம், போர்டு எக்ஸாம் வந்து 12th போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறத்துலேருந்து மார்ச் 20லேருந்து நான் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. ஸோ அப்போதுலேருந்து நான் இனிமேல் கண்டினியூஸாக வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கப்புறம் திருப்பியும் ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆச்சு. ஏப்ரல்லேருந்து நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த மார்ச் ஒரு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்கில் மட்டும் தான் அப்லோட் பண்ணேன். லாஸ்ட்டாக ஏப்ரலில் ஃபஸ்ட்டு வீக் ஏப்ரல் டேடோடு வந்துட்டு நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ கேமராவில் வந்துட்டு மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவோ V30 Pro அப்படிங்கிற அந்த மொபைலுக்கான ரிவ்யூ தான் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மொபைல் வந்துட்டு நீங்கள் அந்த ரிவ்யூ பார்க்கலாம், இப்போவே வந்துட்டு பாருங்கள். ஸோ அதுக்கான அந்த லிங்க்கு ஸோ எல்லாமே வந்துட்டு மேலே ஐகார்டு அண்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் எண்ட் ஸ்க்ரீன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு 13K பட்ஜெட்னா உங்களுக்கு வந்துட்டு 13K இல்லை 30K. ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லான ஒரு மொபைல் தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்த விஷயத்தை விட மீதி எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கேன். ஸோ எதுக்காக நம்ம சேனல் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஏப்ரல் மந்தில் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு நான் மார்ச் மாதம் வீடியோ ஷூட் பண்ணுறப்போ கூட இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுற இடம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே ஹீட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அப்படி ஹீட்டாக இருக்கிறப்போ நான் வந்துட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ண வந்தேன் அப்படின்னா ரொம்பவே ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ அந்த ஸ்வெட்டிங்னால அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு ஸோ வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிடுச்சுன்னா ரொம்ப வந்துட்டு இதாகும். அது எல்லாமே ஹீட் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ வீடியோ வந்துட்டு ஒரு ஃபுல் ப்ரெசண்ட்டாகவே வந்துட்டு இருக்காது. ஸோ அதான் வந்துட்டு மெயின் ரீசன். ஸோ இது ஒரு ரீசன். அண்ட் இப்போவும் கூட இப்போது மே மந்த் லாஸ்ட்டு வந்தாச்சு. இப்போவுமே வந்துட்டு பல ஊர்களெலாம் வந்துட்டு ஹீட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. எல்லாமே 100 ஃபாரன்ஹீட்டை வந்துட்டு தாண்டி போயிட்டுருக்கு. செல்சியஸ் 40 அந்த மாதிரி 42 வரைக்குமே போகுது. ஸோ அதனால் எல்லா பக்கமும் அப்படி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம எப்போதும் போல் வந்துட்டு இந்த பிளேஸ்லேருந்து வீடியோ பண்ணலாம். ஏன்னா நான் எப்போதும் இந்த பிளேஸில் வந்துட்டு ஹீட்டாக தான் இருக்கும். ஏன்னா மேலே வந்துட்டு சீலிங் ரூஃப் கிடையாது, சும்மா ஒரு நார்மலான இது பிளாஸ்டிக் ரூஃப் தான். ஸோ அதனால் அப்படி இருக்கிறப்போ அந்த ஹீட் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்வெட்டிங் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணலை. ஸோ இதோட ரீசன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்க இந்த ரெண்டாவது ரீசன் என்னென்னா, வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்க இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இது ஒரு ரீசன். அண்ட் அதுக்கப்புறம் கேமரா குவாலிட்டி இது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதான் இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு மொபைல் வந்துட்டு அப்கிரேட் பண்ணணும். ஸோ அந்த மொபைல் அது என்னவா இருக்குன்னு மறக்காமல் வந்துட்டு கெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மொபைலுக்கான ரிவ்யூவும் கூட நம்ம சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு பாருங்கள். அப்லோடு இப்போ இந்த வீக் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சண்டேயில் வந்துட்டு வாங்குகிறேன் அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு வராது, அந்த ரிவ்யூ வீடியோஸ். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டெஸ்டிங் நம்ம வந்துட்டு பண்ணணும். ஏன்னா எடுத்தவங்க நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மற்ற என்கிட்ட கைக்கு வராத மொபைல்ஸே வந்துட்டு நான் ஒரு ரிவ்யூ வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டில் போய் இல்லை மற்ற கூகுள் இந்த மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின்ஸில் போய் அந்த
அதாவது அந்த மொபைலு இல்லை லேப்டாப்பு இல்லை எந்த ப்ராடக்ட் ரிவ்யூ இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதோட கீ நோட்ஸாக ரெடி பண்ணி தான் வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது நான் எப்போலாம் வந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், ஸோ எப்போலாம் ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிற தனி வீடியோ கூட நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனல், அதாவது லாக் சேனல் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் எப்போல்லாம் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு. அதில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா சர்ச் இன்ஜின்ஸ்லேயும் போய் தேடி கூகுளு, ஃப்ளிப்கார்டு, ஸோ இன்னும் வேறு என்னென்ன இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இப்போ கூகுளே எடுத்துக்கிட்டால் நிறைய வெப்சைட், டெக் வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ அதில் போய் ஃபுல் டீட்டெயில்ஸு, ஸோ ஒரு மொபைலில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அதில் ஸ்க்ரீனுக்கு என்ன ப்ரொடெக்ஷனு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வீடியோவே வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். பட் இப்போ வந்துட்டு நேர்லேயே ஒரு நியூ மொபைல் கிடைக்க போகுது. ஸோ அந்த மொபைலில் வந்துட்டு நம்மளால் எவ்வளோ டெஸ்டிங் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ டெஸ்ட்டுமே அந்த மொபைலில் வந்துட்டு பண்ணி பார்த்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவுமே வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். சண்டே வந்துட்டு வாங்குகிறேன் அப்படின்னா, அதாவது இந்த வீக் சண்டே வாங்குறேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரைடே அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிரும். 5 days அதுக்குடைய அந்த பேட்ரி கெப்பாசிட்டி எப்படி இருந்தது, எத்தனை நாள் வரைக்கும் அதோடைய கெப்பாசிட்டி இருக்குது, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சார்ஜிங்கோட அந்த ஸ்பீடு எவ்வளோ நேரத்தில் அந்த மொபைல் வந்துட்டு ஃபுல்லாகுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஜெனியூனான டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அதில் வந்துட்டு எஃபெக்டிவாக வந்துட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நண்பா மெயின் காரணமே இந்த ஸ்வெட்டிங், அதுக்கப்புறம் இந்த மொபைல் ப்ரோக் ஆனது. ஸோ இனிமேல் வந்துட்டு நியூ மொபைலை அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு 50 மெகாபிக்சல் கேமரா இருக்கிறனால இன்னுமே குவாலிட்டியான வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீக் இந்த ஒரு 4 வீடியோஸ் வந்துட்டு இந்த ஓல்டு மொபைல்லேருந்து வரும். அதுக்கப்புறம் நியூ வீடியோஸ் எல்லாமே அந்த இதுலேருந்து வரும். ஸோ அதை நான் டெஸ்டிங் பண்ணி அதுக்கான ரிவ்யூமே வந்துட்டு போடுவேன். ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கான வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளையிலேருந்து எப்போதும் போல ரெகுலராக டெக் வீடியோஸ் வந்துட்டு வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மொபைல் ரிவ்யூ இல்லை புதுசாக வந்திருக்க ஏதாச்சும் ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதோடைய ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்துட்டு லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லி இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் வருவதற்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூனானுங்க. நீ அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.